ஹே ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிஓசி தமிழன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஈவெண்ட் வந்திருக்குல்ல கைஸ், மினி ஸ்பாட்லைட். அந்த ஈவெண்ட்டு ட்ரூப்பான அந்த சூப்பர் மினி யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் கைஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். சரி ஓகே கைஸ், ஆர்மி கம்போசிஷன் பார்த்துக்கலாம். நம்ம பண்ண கோயின் சார்ஜ் யாரைட் பண்ணோம்ல கைஸ், அதே எக்ஸாக்ட் சேம் ஆர்மி தான். அதில் ட்ராகன் ரைட்டருக்கு பதிலாக சூப்பர் மினி எடுத்துக்கோங்க கைஸ். இதுக்கு கிங்கு குயின் வார்டன் ஆர்சிக்கு எல்லாத்துக்குமே அதே சேம் எக்ஸாக்ட் அதே எக்யூப்மெண்ட் தான். சரி வாங்க அட்டாக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே கைஸ், இதை நம்ம அட்டாக் பண்ண பேசி இந்த பேஸில் என்ன பண்ணலாம், கியூனை 6 o'clock ட்ராப் பண்ணி அப்படியே டுவர்ட்ஸ் அந்த 7 to 8 வரையும் கொண்டு போயிட்டு அப்படியே ஈகிளை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் கிங்கை வச்சு 3 to 2 அதை கிளியர் பண்ணி விட்டு வேண்டியதான் கைஸ். சரி குயினை 6 o'clock இறக்கி பின்னாடி கோகோனட் ரூண்ட், பின்னாடி ஹீலர்ஸ், அதுக்கப்புறம் 2 பேபி ட்ராகன் ஃபார் ஃபனலிங். லுக்கிங் குட். கிங்கை வந்து கரெக்டாக 4 o'clock இறக்கி விட்டுட்டு அப்படியே ஃப்ளேம் பிளிங்கரை கரெக்டாக 3 o'clock இறக்கி அதை ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருக்கட்டும். குயினுக்கு வந்து நல்லா ஃபனல் பண்ணி கொடுத்தாலும் அது வால்ஸை ஓப்பன் பண்ணி கொடுத்தா அப்போயே அது உள்ளே போகல. அதனால் விசாரிச்சு வச்சு அங்கே ஃபனல் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் 8 o'clock விசார்டை வச்சு ஃபனல் பண்ணி கொடுத்ததுனால இப்போ குயின் உள்ள சார்ஜ் நைட்டா. ஆனால் அந்த ஏர் டிஃபென்ஸ் தான் கைஸ் என்கிட்ட உள்ள மொத்த ஃப்ரீஸையும் உறிஞ்சிருச்சு. ஃப்ரீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஹீலர்ஸை பிடிச்சிக்கிட்டு குயினும் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன்ற மாதிரி அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் அடிச்சிச்சு கைஸ். 3 ஃப்ரீஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு 4வது ஃப்ரீஸு கொடுக்க முடியாதுன்ட்டு அது ஹீலர்ஸ் போனாலும் பரவாயில்ல, குயினை இழந்தாலும் பரவாயில்லன்னு விட்டாச்சு கைஸ். கிங்கோட எபிலிட்டி ஜஸ்ட் நோ பாப் அப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு. கிங்கு கவனிக்கவே இல்லை. குயின் எபிலிட்டியை புல் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் கைஸ். குயின் அவ்வளோதான்ட்டு. அதுக்கப்புறம் 4 to 5 எல்லா சூப்பர் மினியும் ஸ்பான் பண்ணி பின்னாடி வார்டன் ஏர் மோடில் அப்புறம் ஆர்சி இறக்கிவிட்டேன் கைஸ். அங்கே சிங்கிள் டார்கெட் பண்ணோம். ஆர்சியை பிடிச்சி ஹிட்டப் பண்ணதுனால சிங்கிள் டார்கெட் இருந்த அதுக்குன்னு இருந்த லாஸ்ட்டு ஒரே ஒரு ஃப்ரீஸை மட்டும் இறக்கி விட்டாச்சு கைஸ், போட்டு விட்டாச்சு. அப்புறம் ஆர்சியோட எபிலிட்டியை 6 மணி விட்டோன்னே எபிலிட்டி அதோட எபிலிட்டியே போயிடுச்சு கைஸ். அதுக்குள்ளே ஆர்சியை போட்டாங்க. சரி அதுக்கப்புறம் ஜஸ்ட்னா வார்டனோட எபிலிட்டியை கொடுத்தாச்சு கைஸ். அவ்வளோதான், இதுக்கு மேலேயும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளேம் பிளிங்கர் பிரேக் ஆகி உள்ளேருந்து ட்ராகன்ஸ் வந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு ரேஜ் போட்டு விட்டுட்டு சிங்கிள் டார்கெட் பண்ணோம். இதாங்க கைஸ் அங்கே ஃபுல்லாக சரியான வேல்யூ எடுத்துச்சு. ஆனால் கடைசியில் ஒரு சூப்பர் மினிட் இருந்து அதை கிளியர் பண்ணி கொடுத்துச்சு. ஆனால் இந்த அட்டாக்கில் வந்து 3 ஸ்டார் நம்ம எடுக்கல கைஸ். இந்த அட்டாக்லேயே லைட்டாக சேஞ்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ணோம்னா, ட்ரூப்ஸை லைட்டாக மாடிஃபை பண்ணோம்னா பக்காவாக 3 ஸ்டார் பண்ணலாம் கைஸ். நான் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து 3 ஸ்டார் போட்டுட்டு பர்ஃபெக்டான ஒரு கைடு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான். 79% 2 ஸ்டார். அப்புறம் நம்ம வந்து இந்த போனஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு கைஸ். இந்த சூப்பர் மினி யூஸ் பண்ணி பண்ணதுனால 3 ஸ்டார் போட்டால் நிறையாவே கிடைக்கும். ஒரு 100 கிட்ட கிடைக்கும் போனஸு. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சிஓசி தமிழன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை நீங்கள் மேலும் கான்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பற்றிய ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்தால் மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணி விடுங்க. சரி வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு, பாய். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ், நம்ம அந்த டவுன் ஹால் 13 ஐடி அப்படியே டவுன் ஹால் 15க்கு நம்ம ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணி விட்ருங்க கைஸ்.